கொரியால படிக்கிற ஸ்கூல் பசங்க எந்த சொல் பேச்சும் கேட்காம சில பேர் திமிரு பிடிச்சு போய் அலைஞ்சிட்டு இருப்பாங்கல்ல. அவங்க எல்லாத்தையும் கடல் தாண்டி இந்த கவர்மெண்ட் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கூலை வந்து கட்டியிருக்கு. இப்போ இந்த ஸ்கூல்ல செலக்டடா அந்த திமிர் பிடிச்சவங்க மட்டும்தான் படிப்பாங்க. இவங்களுக்குன்னு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. 1 மாசம் வரைக்கும் இவங்க இந்த ஸ்கூல்ல தான் படிச்சாகணும். இவங்களுக்கு செல்போன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து அலௌடு கிடையாது. இப்படி இருக்க இந்த ஸ்கூலோட டீச்சருக்கு ஜாம்பியால வந்து பாதிக்கப்பட்டுறாரு. அவர்கிட்ட இருந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து தப்பிக்க போராடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2014 ரிலீஸ் ஆன ஜாம்பி ஸ்கூல் அப்படிங்கிற ஹாரர் ஆக்ஷன் ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஆரம்பத்திலே ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை தான் காமிக்கிறாங்க. இவன் வந்து யாருக்குமே அடங்காதவன். எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் தனியால வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிடுவான். இப்படிதான் ஃபுல்லா வம்பிழுத்துக்கிட்டே இருப்பான், சண்டை போட்டுட்டே இருப்பான். இப்ப கூட அங்க இருக்கிற எல்லாருமே இவனை அடிக்கிறதுக்கு தான் நின்றுட்டு இருக்காங்க. இவனோட பேரு ஜியாங்சிக். இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. நீங்க எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சண்டைக்கு போறான். அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ ஒரு 2 பேரை காமிக்கிறாங்க. இவன் வந்து ஏதோ ஒரு கடையில திருடிட்டு ஓடிட்டு இருக்கான். அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்டு திருட்டு பையில நில்றா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. இங்க கட் பண்ணி அப்படியே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு பப்ல உட்காந்து நல்லா குடிச்சிட்டு இருக்கா. இவதான் இந்த படத்தோட ஹீரோயின். இவளோட பேரு ஹைனா. பொண்ணோட செக்யூரிட்டி கார்டு தான் வந்து இவளை கூட்டிட்டு போறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா இவங்க 3 பேருமே கப்பல்ல ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தா இந்த கொரியா கவர்மெண்ட் தனியா ஒரு ஸ்கூல் நடத்துது கடல் தாண்டி. இந்த ஸ்கூல்ல யாரெல்லாம் சொல் பேச்சு கேட்கல, ஒழுங்கினமா இருக்கிறவங்க அவங்க எல்லாத்தையும் இந்த ஸ்கூல்ல வச்சு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு தான் இவங்க 3 பேருமே இப்போ போயிட்டு இருக்காங்க. ஜாங்சிக் வந்து அவ்வளோ ஈஸியா யாருக்கிட்டையும் பேச மாட்டான். அவன் அமைதியாவே உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கான். இந்த திருட்டு பையன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேச ட்ரை பண்றான். நான் வந்து இது மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உன்னை பத்திலாம் ஓகே, அவனை பத்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்ப கூட திமிரா சிகரெட் பிடிச்சிட்டு தான் கேட்டுட்டு இருக்கா. அப்பதான் அவன் சொல்றான், அவன் என்ன ஸ்கூல்ல 10-20 பேரை ஒன்னா அடிச்சுட்டு வந்தவன் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும் போது இவளுக்கு வந்து இதை கேட்டதுமே இம்ப்ரெஸ் ஆயிருது. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜாங்ஸ் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். ஆனா அவன் எதுவுமே ஈடு கொடுக்கல. அப்படியே அமைதியாவே உட்காந்துட்டு வரான். இவங்க எல்லாத்தையும் வந்து ஒரு சோல்ஜர் தான் வந்து அந்த ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. இப்ப அந்த ஸ்கூல் வந்து வந்துருச்சு. ஸ்கூலுக்குள்ள வந்ததுமே இந்த சோல்ஜர் வந்து இந்த பிரின்சிபலை மீட் பண்றாரு. இவர் தான் இந்த ஸ்கூலோட பிரின்சிபல். இவருக்கு பூனைனா ரொம்பவே பிடிக்கும். ஒரு பூனையும் வளர்க்குறாரு. இப்ப இங்க புதுசா இன்னொரு 3 பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்றாரு. சரி ஓகே, அவங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் கூட அந்த பசங்களையும் இங்க வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரின்சிபல் சொல்றாரு. இவங்க 3 பேருமே உள்ள வராங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிரின்சிபல் நம்ம ஹீரோயினோட ஃபைலை தான் வந்து எடுத்து படிக்கிறாரு. அவனை படிச்சதுமே அந்த பேரை பார்த்ததுமே ஓ நீ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பேசுறாரு. ஏன்னா இவ வந்து சாதாரண பொண்ணு கிடையாது, யாரோ ஒரு பொலிட்டிக்கல் லீடரோட பொண்ணு. ஆமா நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரோட ஃபைல் எல்லாம் பாக்குறாரு. ஓ நீ தான் அந்த திருட்டு கூப்பேவா, சரி ஓகே ஓகே, இந்த ஸ்கூல் உங்களை எப்படி மாத்த போகுதுன்னு பாருங்க, 3 மாசத்துல நீங்க பெர்ஃபெக்டா மாறிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. சரி இப்போதைக்கு நீங்க போங்க, நான் இந்த பொண்ணு கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு அவங்க 2 பேரையும் அனுப்பி வச்சுட்டு, நீங்க 3 மாசம்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லம்மா, சும்மா ஒரு வாரம் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இருந்தா போதும், அதுக்காக நீ என்ன பத்தி உங்க அப்பா கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து கேட்டுக்கிறாரு. இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இந்த ஸ்கூலோட வைஸ் பிரின்சிபல் வேக வேகமா உள்ள ஓடி வராரு. சார் சார் அந்த பண்ணி மறுபடியும் வந்துருச்சு, உங்களோட பூனைக்குட்டியை வர தூக்கிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பதட்டத்தர சொல்லிட்டு இருக்கான். என்னோட பூனைக்குட்டியை தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபலும் ஷாக் ஆகி இங்கிருந்து வேக வேகமா எந்திரிச்சு போறாரு. இப்படி பார்க்க போனதுமே வைஸ் பிரின்சிபல் இங்க இருக்கிற அந்த 3 பசங்களையும் கூப்பிட்டு வார்ன் பண்றாரு. நீங்க எல்லாம் இந்த மாதிரி ஒழுங்கினமா இருக்கிறதுனாலதான் இந்த ஸ்கூலுக்கே வரீங்க. இங்கேயாவது ஒழுங்கா கரெக்டா நடந்துக்கோங்க. இங்க இருக்க போற அந்த 3 மாசமும் நீங்க வந்து கரெக்டா இருக்கணும். போன்ஸ் இது மாதிரி எதுவுமே கிடையாது. நைட் 9 மணிக்கெல்லாம் தூங்கிடணும், காலைல 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடணும். நிறைய ரூல்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. கட் பண்ணி இந்த பிரின்சிபல்ல காமிக்கிறாங்க. இவர் வந்து அந்த இடத்துக்கு ஓடி வந்து பாக்குறாரு. அந்த பண்ணி மறுபடியும் என்னோட பூனையை தூக்கிட்டு போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அந்த சோல்ஜரும் 2 டீச்சர்ஸும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அந்த புதற்குள்ள தான் சார் போனுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த கண்ணாடி போட்டவன் வந்து கதை சொல்லிட்டு இருக்கான். அட பாவீங்களா என்னடா கதை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சோல்ஜர் கிட்ட இருந்து அந்த கன்னை வாங்கி இவரை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்க வந்து ஏதோ ஒண்ணு ஓடுற மாதிரி காமிக்கிறாங்க. அது ஆனா ஓடி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் பார்த்துட்டு இருக்கான். அங்க கட் பண்ணி இப்ப இந்த 3 பசங்களையும் தான் காமிக்கிறாங்க. இவங்க வந்து கேன்டீனுக்கு சாப்பிடுறதுக்காக வந்திருக்காங்க. அப்ப அந்த ஃப்ரெண்டு திருட்டு பையன் இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட ஆமா அப்படி என்ன நீ ஸ்பெஷலா நானு, அவர் வந்து உங்ககிட்ட என்ன கேட்டுக்கிட்டாரு, தனியா கூப்பிட்டு என்ன பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்கறான். பிரின்சிபலுக்கு எங்க அப்பாவால சில காரியம் ஆகணும் போல. ஆமா உங்க அப்பா யாரு அப்படின்னு கேட்கும்போது அவரா ஏழைங்களுக்கு கெட்டது பண்றவர் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. இவங்க அப்பாவே இவளுக்கு வந்து பிடிக்காது போல. பிரின்சிபலோட அந்த பூனைக்குட்டியை வந்து அந்த பன்றி கொன்றுது. இதனால அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணி அதை வந்து புதைச்சு அதுக்கான சடங்குகளை வந்து பண்ணிட்டு இருக்காரு. இவர் கூட இருக்கிற ஸ்டாஃப்ஸும் வேற வழி இல்லாம ஒரு பூனைக்கு இவ்வளவு சீனா அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. வேலையும் முடிச்சுட்டு இந்த சோல்ஜர் வந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு சைட்ல ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அதை பெருசா கண்டுக்காம போயிடுறாரு. அந்த பக்கம் பார்த்தா ஒரு பண்ணியை கொண்டு வந்து புதைச்சிருந்திருப்பாங்க. அதுக்குள்ள இருந்து அது மறுபடியும் உயிரோட எந்திரிச்சு அங்க இருந்து போற மாதிரி காமிக்கிறாங்க. இங்க கட் பண்ணிட்டு இப்ப இந்த ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க. இந்த ஸ்கூல்ல மொத்தமே ஒரு 20 பசங்க தான் இருப்பாங்க. இப்ப இங்கன்னா இவங்க எல்லாத்துக்கும் ஒரே ரூம் தான். இந்த பையன் வந்து அந்த திருட்டு பையன் இருக்கான்லாம் வந்து படுத்திருக்கான் ஒரு பெட்ல. அப்ப இந்த ஸ்கூல்ல இன்னொரு திமிர் பிடிச்ச பசங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க உள்ள வராங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னோட பெட்ல வந்து படுத்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க.
பையனை போட்டு இவன் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ தான் இடையில வந்து தடுத்து நிறுத்துறான். எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அவன் கண்ணு முன்னாடி அவன் அடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு, ஓ உனக்கு என்ன எதிர்க்கிற அளவுக்கு தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்குன்னு இந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே வந்து சப்போர்ட். அதனால எல்லாருமே கிளம்பி வந்துடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ யாரு, 20 பேர் வந்தாலும் ஒன்னா அடிக்கிறவன். அதனால இங்க ஒரு பெரிய சண்டையே நடந்துட்டு இருக்கு. கரெக்டா இந்த மாதிரி டைமிங்ல இந்த கைடன்ஸ் டீச்சர் வந்து உள்ள வந்துடுறாரு. இவர் ஒரு சைக்கோ மாதிரி இங்க இருக்கிறவங்கள பயங்கரமா போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருப்பாரு. என்னடா சத்தம், மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சிட்டீங்களா, என்னடா முடியுது, ஒழுங்கா நடந்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பயங்கரமா திட்டிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த திருட்டு பையன் என்ன சொல்றான்னா, நாங்க அமைதியா தான் இருந்தோம், இவனுங்க தான் வந்து பிரச்சனை ஆரம்பிச்சானுங்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, இங்க வா வா அப்படின்னு கூப்பிட்டு அவனை வந்து சம்பந்தமே இல்லாம போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. பண்ணது என்னமோ அவனுங்க தான். ஆனா இவரு பிடிச்சி இவன் அடிச்சிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ வந்து இடையில தடுத்து நிறுத்துறாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஏன் மேலே கை வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இவன் போட்டு அடிச்சிட்டு இருக்கிறான். கட் பண்ணி லேடிஸ் ஹாஸ்டல்ல தான் காமிக்கிறாங்க. இங்க ஹைனா வந்து திமுறா நின்று சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கா. அப்போ ஒரு பொண்ணு வந்து இவகிட்ட பேச்சு கொடுக்குறா. இவளோட பேரு வந்து ஜங்குவா. ஆமா, இதுக்கு முன்னாடி நீ வந்து எத்தனை பசங்க கூட டேட்டிங் பண்ணிருக்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் எங்க கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் உங்ககிட்ட நான் ஏன் சொல்லணும், அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி இவ வந்து ரூடா பேசுறா. அப்ப அங்க இருக்கிற சீனியர்ஸ் எல்லாரும், உனக்கு வந்து நாங்க எல்லாரும் சீனியர்ஸ், நீ இவ்வளவு ரூடா வந்து பேசிட்டு இருக்க, உனக்கு வந்து கொஞ்சம் கூட மேனஸ் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயும் வந்து பிரச்சனை நடக்குது. கத்தியை காமிச்சு வந்து பயமுடுத்த பாக்குறாங்க. அப்ப கரெக்டா இந்த கைடன்ஸ் டீச்சர் இங்கேயும் வந்துடுறாரு. நீங்களும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா, வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காரு. இங்க பார்த்தா நம்ம ஹீரோவையும் அந்த ஃப்ரெண்டையும் பிடிச்சி ஒரு கூண்டுல ஒரு ஸ்டோரேஜ் ரூம்ல அடைச்சு வச்சிருக்காரு. ஃப்ரெண்டு பையன் வந்துட்டு, ஐயோ என்னென்னமோ சவுண்ட் எல்லாம் கேக்குது, பேயெல்லாம் இருக்கும் போலயே, இந்த இடத்துல போயிட்டு இப்படி அடைச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவும் எனக்கும் இந்த ஸ்கூல் சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த டீச்சர் வந்து உள்ள வராரு. இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்கா, உங்களுக்கு பயங்கர கம்ஃபர்டபுளா இருக்குமே, இந்த மாதிரி என்கிட்ட வம்பிழ்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் இருக்கணும், இருக்க போற 3 மாசமும் ஒழுங்கா இருந்துட்டு போங்க அப்படின்னு வந்து இவர் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு, அதுல மட்டும் ஃபெயில் ஆனீங்க, ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு புக்கு தூக்கி போட்டு அவர் அங்க இருந்து போயிடுறாரு. இப்போ அடுத்த நாள் வந்து இங்க வந்து எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட வம்பிழ்த்தால ஒரு பையன், அவன் வந்து நம்ம ஹீரோவை பத்தி தான் பேசிட்டு இருக்கான். அவன் வந்து எவ்வளவு தைரியமா அடிச்சிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும் போது, கரெக்ட் தான், அவனை எங்கேயோ அடைச்சு வச்சிருக்காங்க, அவன் வெளில வந்ததுமே நீ திருப்பி அவனை அடிக்கிற சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஐயோ என்னாலலாம் முடியாதுப்பா, அவன் நேத்தே பயங்கரமா அடிச்சிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தனை கை காமிக்க, ஐயோ என்னாலேயும் முடியாது, எனக்குலாம் கை வலிக்குது அப்படின்னு இவங்க மாத்தி மாத்தி ஹீரோவை யாரும் அடிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற இன்னொரு பையன், நேற்று நைட்டு பயங்கரமான சத்தம் ஒண்ணு கேட்டுச்சு பாத்தீங்களா, அது ஒருவேளை பேயா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இல்லைன்னா அடைச்சு வச்சு அந்த பையனுக்கு ஏதாவது ஆயிருக்குமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அங்கதான் ஹைனாவும் இருக்கா. இங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸும் கூட இப்பதான் அங்க சாப்பிட்றதுக்காக வராங்க. இந்த டீச்சரை பார்க்கும்போது நம்ம ஹீரோனுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா நம்ம ஹீரோவை அடைச்சு வச்சது அவன் தானே. ஸோ இவ வந்து பயங்கர கோவத்துல இருக்கா. அதனால சாப்பிடாம அங்கிருந்து எந்திரிச்சு போறா. அவ அப்படி எந்திரிச்சு போகும்போது இந்த டீச்சர் வந்து அவ கையை பிடிச்சிட்டு, நீ ஏன் சாப்பிடலன்னு கேட்கும்போது, எனக்கு இங்க இருக்கிற சாப்பாடுலாம் எதுவுமே பிடிக்கலனால இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு வந்து கத்துறா. ஆனா இது எப்படி இருந்தாலும் நீ இதை சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு. என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வாதாடிக்கிட்டே இருக்க. இவர் கோவப்பட்டு அந்த பொண்ணை வந்து அடிச்சிடுறாரு. வைஸ் பிரின்சிபல் தான் வந்து அந்த ஸ்டாஃபை தடுக்கிறாரு. டேய் அது யாரோட பொண்ணுன்னு தெரியுமா உனக்கு, இப்படி வாட்டி நீ பாட்டுக்கு அடிச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்ன பிரசிடென்ட்டோட பொண்ணா, யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து மறுபடியும் பிரச்சனை தான் பண்றான். அந்த டைம் பார்த்து பிரின்சிபல் வந்து மறுபடியும் இந்த ஸ்கூலுக்குள்ள வராரு. எங்கேயோ வெளியில போயிட்டு வராரு. அப்படி வரும்போது பார்த்தா இவர் வந்து புதைச்சு வச்சிருந்தாருல பூனை, இறந்து போன பூனை, அதை மறுபடியும் வந்து தோண்டி ஏதோ ஒன்று எடுத்திருந்திருக்கு. இது நிச்சயமா அந்த பன்றியோட வேலையா தான் இருக்கணும், இது மாதிரி செஞ்சு வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கு மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. நிச்சயமா சும்மா விட மாட்டேன், நம்ம எல்லா ஆயுதத்தையும் எடுத்துட்டு வாங்க, அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சு போட்டு தள்ளி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரேஜ் ரூமுக்கு வந்து இவங்க வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, எடுக்கிறதுக்காக வராங்க. அப்பதான் இந்த 2 பசங்களே பிரின்சிபல் பாக்குறாரு. இவனுங்களை யாரா இங்க அடைச்சு வச்சது அப்படின்னு கேட்கும்போது தான், வேற யாரு, அந்த சைக்கோ டீச்சர் தான், அவன் வந்து சொல்றதே கேட்க மாட்டேங்கிறான், இவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டானுங்கன்னு இந்த இடத்துல அடைச்சு வச்சிருக்கான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். இதே வேலையா போச்சு, சரி வாங்க முதல்ல நம்ம போயிட்டு அந்த பன்றியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெப்பன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடி வராங்க. இதே டைம்ல இந்த கிளாஸ் ரூம்ல இந்த திமிர் பிடிச்ச ஒரு பையன் இருக்கான்ல, அவன் வந்து இந்த ஜங்குவா கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருக்கான். இவளோட ஹேண்ட் கர்ச்சிஃபை வாங்கி வந்து விளையாடிக்கிட்டு இருக்கான். ஒழுங்கா என்னோட கர்ச்சிஃபை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை கேட்டுட்டு இருக்கான். ஆனா அந்த கர்ச்சிஃபை வந்து ஜன்னல் வழியா வெளியே தூக்கி போட்டுறான். சரி போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது கரெக்டா டீச்சர் உள்ள வந்துடுறாரு. அதனால இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இப்ப எல்லாரும் கிளாஸ்ல போய் அசம்பிள் ஆகி உட்காந்துடுறாங்க. அவ அந்த இடத்துல தான் இருக்கா. அவளுக்கு இந்த கிளாஸே சுத்தமா பிடிக்கல, அப்படியே வெறுப்பா உட்காந்துட்டு இருக்கா. இவனும் வந்து ஒரு சம் எல்லாம் போட்டுட்டு இதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையா கூப்பிட்டு சால்வ் பண்றதுக்கு கூப்பிட்டு இருக்கிறாரு. இங்க ஒரு பக்கம் பிரின்சிபலும் மற்ற ஸ்டாஃப்ஸும் அந்த பண்டிகை எப்படியாவது வந்து நம்ம பிடிச்சாகணும், அதை வந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. இப்போ அந்த கிளாஸ்ல ஒரு பொண்ணை கூப்பிட்டு இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண சொல்றாரு. இந்த பொண்ணுக்கான அது வந்து தெரியல, அதனால பயங்கரமா அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணை வந்து அடிக்கிறாரு. இன்னும் எத்தனை மாசம் ஆனாலும் இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்ததான் நம்ம ஹீரோயினை தான் வந்து அவர் கூப்பிடுறாரு. நீ வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்போ கரெக்டா ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டு பையனும் இந்த கிளாஸ்க்கு வந்து வந்துடுறாங்க. பிரின்சிபல் தான் இவங்களை வந்து விட சொல்லி இருந்திருப்பாரு. அவங்க கிளாஸ்க்குள்ள வந்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சந்தோஷம், ஏன்னா இவளுக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிக்கும். அதனால அவ வந்து சந்தோஷமா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி முடிக்கிறா.
ச்சே இவனடா இப்படி சால்வ் பண்ணிட்டாலே இவளை அடிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்கோ டீச்சர் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே வந்து வேதனைப்படுறான். சரி அடுத்து இப்போ நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணை கூப்பிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்றான். அவன் வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த போர்ட்ல இருந்து பிளட் வரதை பாக்குறா. அதை பார்த்து ஸ்டக்காய் நின்றுட்டு இருக்கும் போது இவன் வந்து நீ எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திருப்பி அந்த பொண்ணை அடிக்க ஆரம்பிக்கிறான். இங்கே ஒரு பக்கம் இந்த பன்றி எப்படியாவது பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பிரின்சிபல் வந்து ஒரு நிமிஷத்துல அந்த இடத்துல நாக் அவுட் ஆகி கீழே விழுந்துடுறாரு. இப்ப அவங்க 2 பேரும் தான் தனியா போராடி ஆகணும். இங்க ஒரு பக்கம் இந்த சைக்கோ டீச்சர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட உங்களை மாதிரி பசங்க மட்டும் எனக்கு இருந்திருந்தா அவ்வளவுதான், நானே சூசைட் பண்ணி இறந்து போயிருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கண்டம் பண்ணி பேசிட்டு இருக்கிறான். இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. இப்ப மட்டும் நீங்க என்ன பெர்ஃபெக்டா இருக்கீங்க, ஒண்ணு கூட உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோவமா ரூடா பேச ஆரம்பிக்க, ஓ உனக்கு அவ்வளோ திமிரா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயினை இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. போட்டு இந்த டீச்சர் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கவும் இதை பார்த்த ஜியாங்சிக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. அதனால இந்த டீச்சரை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ மறுபடியும் என்கிட்ட வாலாட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு இவனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு அந்த டீச்சர். இந்த பசங்களும் என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நீ என்கிட்ட வாலாட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பயங்கரமா அடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். அப்பயும் அடிக்க போலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த ஃப்ரெண்டு பையன் இருக்கான்ல, அவன் ஒரு சேரை எடுத்துட்டு வந்து டீச்சர் அடிக்க வரான். அங்கே கட் பண்ணிட்டு இந்த பிரின்சிபலை தான் காமிக்கிறாங்க. அவர் வந்து இப்போ மயக்கமா இருக்காருல்ல, ஸோ நம்ம 2 பேர் தான் சமாளிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பன்றியை வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படியோ வந்து கொன்னுடுறாங்க. அந்த பன்றியை இவங்க கொண்டிருந்தாலும் அது சாகிறதுக்கு முன்னாடி அந்த பிரின்சிபலை வந்து கடிச்சிருந்திருக்கும். அதனால எப்படியோ இதை வந்து சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு எமர்ஜென்சியா ஏதாவது அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்கன்னு கூட்டிட்டு வராங்க. எப்படியாவது நம்ம வந்து கால் பண்ணணும், யாருக்காவது கால் பண்ணி இங்கே எல்லாரையும் வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் ட்ரை பண்றாங்க. ஆனால் சிக்னலே கிடைக்கல. திடீர்னு பார்த்தா இந்த பிரின்சிபல் எந்திரிச்சு நல்லா உட்காந்துடுறாரு. என்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே அப்படின்னு அவரை கூட்டிட்டு போறாங்க. ஆனால் அவர் எந்திரிச்ச இடத்துல கீழே வந்து ஃபுல்லாவே பிளட்டா இருக்கு. ரூம்ல தான் நிறைய ஃபோன்ஸ் இருக்கும்ல சார், அது மூலியமாவது யாருக்காவது கால் பண்ணலாம் ட்ரை பண்ணலான்னு கால் பண்றாங்க. ஆனா கால் கிடைக்கவே இல்லை. அப்போ இந்த பிரின்சிபல் இருந்துட்டு எனக்கு சாங் ப்ளே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சரி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக கேட்குறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு சாங் ப்ளே பண்ணிட்டு எல்லாரும் வெளியில போறாங்க. இந்த நர்ஸ் மட்டும் இவங்களுக்கு வந்து ட்ரீட் பண்றதுக்காக உள்ள வராங்க. ஆக்சுவலாக இந்த கைடன்ஸ் டீச்சர் இருக்கார்ல சைக்கோ மாதிரி, அவருக்கும் வந்து தலையில பயங்கரமா அடிபட்டிருக்கும். அதனால அவரும் இந்த இடத்துல தான் இருப்பாரு. அந்த ஃப்ரெண்டு பையன் இவரை போட்டு பயங்கரமா அடிச்சுட்டாரு போல இருக்கு சேரை வச்சு. அதனாலதான் இவரும் வந்து ட்ரீட் பண்ண வந்திருக்காரு. கரெக்டாக இந்த டைமிங்கில் இந்த பொண்ணு இருக்கால, இவளோட ஹேண்ட் கர்ச்சிஃபை வந்து கீழே தூக்கி போட்டிருப்பாங்க. அதை எடுக்கிறதுக்காக இந்த ஜாங்குவா வந்து வந்திருக்கா. அப்படி ஹேண்ட் கர்ச்சிஃபை எடுக்கும் போது பிரின்சிபல் ரூம் தான் பக்கத்தில் இருக்கு. அங்கே வந்து பார்க்குறான். இவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறாரு. அந்த நர்ஸ் லேடி மட்டும்தான் இருப்பாங்க. இவர் வந்து வித்தியாசமாக ஏதோ மாறி அந்த பொண்ணை வந்து அட்டாக் பண்ண வராரு. வெளியில இருந்து இந்த ஜங்குவா வந்துட்டு அவங்களுக்கு வந்து கூப்பிடுறதுக்கு ட்ரை பண்றா. ஆனால் சாங் ஓடிட்டு இருக்கனால அவங்களுக்கு எதுவுமே கேட்கல. இவர் அப்படியே வந்து இந்த பொண்ணை வந்து அட்டாக் பண்றாரு. இதை பார்த்ததுமே இவ வந்து பயந்து போய் அங்கிருந்து ஓடிடுறா. கரெக்டா இந்த சைக்கோ டீச்சரும் அந்த வழியா தான் வந்திருப்பாரு. ஆனா இவங்க 2 பேரும் பின்னாடில இருந்து பார்த்ததுனால ஒரு வேலை ஏதோ ரொமான்ஸ் பண்றாங்க போல, அவங்களுக்குள்ள ஏதாவது லவ்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கண்டுக்காம அங்கிருந்து போயிடுறாரு. ஜங்குவான்ற பொண்ணு நேரா இப்ப கிளாஸ் ரூம்குள்ள தான் ஓடி வந்து அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இங்க இருக்கிற பிரின்சிபலுக்கு ஏதோ ஆயிடுச்சு, அவர் ஏதோ வேற மாதிரி மாறிட்டாரு, எல்லாரையும் கடிச்சு அட்டாக் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி பதட்டத்துல சொல்றா. ஆனா இவ சொல்றது அங்க இருக்கிற யாருமே பெருசா கேர் பண்ணிக்கல. ஏதோ ஒரு பொண்ணு கத்துற சவுண்டு கேட்க, அப்படின்னா ஏதோ பிரச்சனை தான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கிளம்பி வராங்க. அப்போ ஒரு ஸ்டாஃபும் வந்து பிரின்சிபல் ரூமுக்கு போறாரு. அப்போ இவங்க எல்லாரும் போறதை பார்த்துட்டு இந்த டீச்சர் எங்கடா போறீங்க அப்படின்னு கேட்க, இங்க ஏதோ பிரச்சனை போல இருக்கு, ஏதோ யாரோ கத்துற சவுண்டு கேட்டுச்சு, நாங்க போய் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, ஒழுங்கா அவங்க கிளாஸ்ல போயிட்டு எல்லாரும் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து யாரையுமே விட மாட்டேங்கிறாரு. இதை பாரு மறுபடியும் நீ என்கிட்ட வாலாட்டினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கோவப்படுறாரு. உள்ள வந்து ஒரு ஸ்டாஃப் போனார்ல, அவர் வந்து கடிப்பட்டு வெளியில வந்திருக்காரு. என்னடா ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒழுங்கா இங்க இருந்து உங்களோட உயிரை காப்பாத்திக்கணும்னா இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடில இருந்து அந்த நர்ஸ் லேடி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஜாம்பி மாதிரி அட்டாக் பண்றதுக்காக வராங்க. இதை பார்த்து இந்த பசங்க எல்லாருமே பயந்து போய் அங்க இருந்து தலைதெறிக்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. சைக்கோ டீச்சர் வந்து அங்கதான் இருந்திருப்பாரு. அவ்வளவுதான் அவரோட கதி. இப்ப இந்த வைஸ் பிரின்சிபல் இதை பத்தி எதுவுமே தெரியாம இங்க உட்காந்து ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அங்க ஒரு பொண்ணு வந்து சர்வ் பண்றதுக்காக வராங்க. பின்னாடி பார்த்தா இந்த நர்ஸ் லேடி, அதாவது ஜாம்பியால பாதிக்கப்பட்டவங்க வந்து அந்த பொண்ணை வந்து கடிச்சிடுறாங்க. ஐயோ என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்து ஒண்ணுமே புரியாம அந்த ஸ்கூல்ல விட்டு வெளியில வந்துடுறாரு. வெளியில வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸையும் மீட் பண்ணிடுறாரு. டேய் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு இவர் பதட்டமா கேட்க, நீங்க தான் சார் சொல்லணும் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, ஏதோ வினோதமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேசுறாங்க. சரி இப்போதைக்கு நம்ம இங்க இருந்து சர்வே பண்ணணும், ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு ஒளிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு இடத்துல போய் ஒளியறாங்க. ஒரு ரூம்குள்ள வந்ததுமே நமக்கு வந்து நிச்சயமா ஹெல்ப் தேவைப்படும். அதனால பிரின்சிபல் ரூம்ல தான் எல்லா போன்ஸுமே இருக்கு, அதை யாராவது போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை கை காமிக்கிறாரு. ஆனா நான் ஏன் போகணும், நீங்களே போய் எடுத்துருவாங்க அப்படின்னு அவன் சொல்ல, இங்க இருக்கிறவங்களுக்கு நான் பாதுகாப்பா இருக்கேன், அதனால நீ போய் எடுத்துட்டு வா அப்படின்னு இவர் சொல்றாரு. அதெல்லாம் எங்களுக்கே தெரியும், நாங்களே பாதுகாப்பா இருந்துக்கிறோம், நீங்க போங்கன்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ தான் உள்ள போந்து நானே போய் எடுத்துட்டு வரேன், நைட் டைம் ஆகட்டும் எல்லாரும் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. நைட் ஆனதுமே வெளியில போலான்னு பார்த்தா வெளியில ஏதோ சவுண்டு கேட்குது. என்னன்னா அந்த ஜாம்பிஸ் எல்லாமே இவங்களை சுத்தி தான் வந்து வந்துருச்சு. இவங்க எல்லாரும் இப்ப தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இங்க ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டோர் பின்னாடியே ஒளிஞ்சிட்டு இருக்கா. ஆனா ஜாம்பிஸ் விடுமா, அவளை கண்டுபிடிச்சு அட்டாக் பண்ணிருதுங்க.
ஜியாங்ஸிக்கு ஒரு பக்கம் வந்து பிரின்சிபல் ரூம் தேடி அந்த இடத்துக்கு வந்து வந்துட்டு இருக்கான். ஒரே ஒரு டார்ச் லைட் வெளிச்சத்துல தான் வந்துட்டு இருக்கான். அப்ப அந்த கிளாஸ் போர்டு இருந்ததுல அதுல இருந்து ரத்தம் வந்திருந்திருக்கும். அதை பத்தி தான் அவன் பார்த்துட்டு இருக்கான், எப்படி இது வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இதுக்கு பின்னாடி யாரும் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு காது வச்சு கேட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த ஸ்கூல் பசங்க எல்லாரும் ஒரு பக்கம் தப்பிச்சிருப்பாங்களா, அவங்க எல்லாரும் ஒரு ரூம்ல வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றா, அவனை மட்டும் எதுக்காக தனியா விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்படி வேணும்னா நீயும் கூட போ அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து பேசிட்டு இருக்க. இவங்களுக்குள்ள சின்ன ஆர்குமெண்ட் ஆகுது. இந்த திமிர் பிடிச்சவன் உள்ள போந்து, எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா, இங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, அது நமக்கு என்னன்றது தெரியல. இங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா ஜாம்பியால பாதிக்கப்பட்டவங்க மாதிரி இருக்காங்க. அப்படின்னா இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி வேற ஏதோ ஒண்ணு நடந்திருந்திருக்கு, இவங்க அதை நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்ப இந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா இதை பத்தி உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் பிரின்சிபல் கிட்ட கேட்கிறா. இவரு எனக்கு அதை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க ட்ரை பண்றாரு. இதை பாருங்க, நீங்க ஏதாவது சொன்னாதான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு கேட்கதான். அதுக்கப்புறமா சொல்றாரு, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நிறைய பன்றிங்களை வச்சு ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா அது எல்லாமே வந்து திடீர்னு ஃபெயிலியர் ஆயிருது. அதனால அந்த பன்றிகள் எல்லாத்தையுமே என்ன பண்றாங்கன்னா, வெளியில யாருக்கும் தெரியாம அந்த இடத்துல உயிரோடவே அப்படியே வந்து போட்டு புதைச்சு வச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட அதுங்களோட அலறல் சத்தம் அடங்குறதுக்கே ஒரு 3 நாள் கிட்ட ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவர் எல்லா விஷயங்களையுமே சொல்றாரு. கேட்டதுமே இந்த ஃப்ரெண்டு பையன், அப்படின்னா இது எல்லாத்துக்கும் அந்த பன்றிகள் தான் காரணமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்படின்னா அந்த பன்றி வந்து பிரின்சிபலை கடிச்சிச்சா அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து கேட்குறான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இது மாதிரி நடந்ததே கிடையாது, அதை நாங்கள் அட்டாக் பண்ணி கொண்டுருவோம், ஆனால் இந்த டைம் பிரின்சிபலை அது கடிச்சிருச்சு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுல இருந்து தான் அந்த வைரஸ் பரவி இருக்குங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம் இந்த ஜியாங்ஸி கரெக்டாக பிரின்சிபல் ரூமுக்கு வந்து அந்த செல்ஃபோன்ஸை எடுத்துடுறான். ஆனால் அந்த டைம்ல பார்த்து பிரின்சிபல் சார் அங்கே வந்து சேர்ல அப்படியே உட்காந்துருக்காரு. இதை பார்த்ததுமே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். பிரின்சிபல் சார் மட்டும் இல்ல, அந்த சைக்கோ டீச்சர் ஒருத்தர் இருப்பான்ல, அவனும் கரெக்டா இந்த இடத்துக்குள்ள வந்துடுறான். இவனை பார்த்ததுமே போச்சு, இவன் கண்ணில் மாட்டினோம் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையில இருக்கிற டார்ச்சை வேற அவனால ஃபுல்லா அணைக்க முடியல. அதனால எப்படியோ அந்த வெளிச்சம் வெளியில வராம பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். ஆனாலும் இந்த டீச்சர் வந்து அவனை கண்டுபிடிச்சிடுறாரு. அவன் ஒரு சைக்கோ டீச்சர், அதுவும் இப்போ ஜாம்பியா வேற இருக்கான். எப்படியாவது நம்ம இவன் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு இவனை டைவர்ட் பண்ணி விட்டுட்டு ஹீரோ தப்பிக்கிறான். இந்த பசங்க எல்லாரும் வேற சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க உள்ள. இதை பாருங்க, இப்பதான் நம்ம ஒற்றுமையா இருக்கணும், இந்த மாதிரி சண்டை போடுறதை நிறுத்துங்கன்னு வைஸ் பிரின்சிபல் வந்து சமாதானப்படுத்தும் போது வெளியில யாரோ கதவை தட்டுறாங்க. அது ஹீரோ தானா ஜியாங்ஸிக் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உள்ள விடுறாங்க. ஃபர்ஸ்ட் இவன் உள்ள வந்ததுமே இவனை வந்து யாரும் அலோ பண்ணல. ஏதாவது இவனுக்கு அடிபட்டிருக்கா, அது பாதிக்கப்பட்டிருக்கானு செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு ஃபோன் கால் வந்து இவர் ட்ரை பண்றாரு. ஆனா 1-2 போகுது, 1-2 கால்ஸே போகவே இல்லை. போற கால்ஸ் யாரும் எடுக்கல. இப்ப நம்மளை தேடி யாரும் வரப்போறது இல்லை, நம்ம என்ன பண்றது அப்படின்னு இவர் பேசிட்டு இருக்கும் போதுதான் இந்த திமிர் பிடிச்ச பையன் இருந்துட்டு, எப்படி இருந்தாலும் நம்ம இங்க இருந்தா சாக தான் போறோம், அதுக்கு நம்ம எதிர்த்து போராடையாவது செத்து போலாமே, எனக்கு வேற பசிக்குது, நான் போய் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திமிரா பேசிட்டு இருக்கான். இதை பாருங்க, இந்த மாதிரி நேரத்துலயாவது நம்ம வந்து ஒத்துமையா இருக்கணும், நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தாதான் அந்த ஜாம்பிஸ் எதிர்த்து போராட முடியும். இங்க நிறைய வெப்பன்ஸ் இருக்கிறத நான் பார்த்தேன், அதை வச்சு அதுங்க மண்டையிலேயே அட்டாக் பண்ணலாம், அப்பதான் நம்ம சர்வே பண்ண முடியும்னு இவங்க வந்து இப்ப 2 குரூப்பா பெரியறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட், அவங்க 3 பேரும் ஒரு குரூப்பா போறாங்க. இந்த பக்கம் இந்த திமிர் பிடிச்ச பையன் அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு சைடு வந்து வராங்க. இந்த பிளேஸ்ல வைஸ் பிரின்சிபலும் அந்த ஜங்வா பொண்ணு மட்டும்தான் இப்ப தனியா இருக்காங்க. இதுக்கப்புறம் நீ இந்த இடத்துல இருந்து போகணும் அப்படின்னு நினைச்சா நீ வெளியில போய் என்ன செய்வ அப்படிங்கிற மாதிரி இந்த வைஸ் பிரின்சிபல் வந்து கேட்கிறாரு. இதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன், இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு எப்படி ஸ்கூலுக்கு போறதுக்கு மனசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. ஹீரோவோட டீம் ஒரு பக்கம் போனாங்கல்ல, அப்போ இந்த ஃப்ரெண்டு வந்து நீங்கள் இங்கேயே இருங்க, நான் போய் நர்ஸ் ரூமில் ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன், ஏதாவது மெடிசன் கிடைச்சா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் அமைதியாக போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்கே விட்டுட்டு இவன் மட்டும் ஏதாவது மெடிசன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கறதுக்காக போகிறான். இங்கே ஒரு பக்கம் இவனுங்க ஏதாவது போய் தேடுவானுங்க, ஏதாவது பண்ணுவானுங்கன்னு பார்த்தா இங்கே ஃபுட்டு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சு நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது போதாதுன்னு 2 ட்ரிங்க்ஸ் பாட்டில் வேற கிடைக்குது. சும்மா விடுவானுங்களா? இவங்க 2 பேரும் இங்கே தனியாக இருக்கும் போது இவங்களை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணி பேசிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் ஏதாவது வந்து ஜாம்பிஸை பற்றி கவலைப்படுவாங்க, பயப்படுவானுங்கன்னு பார்த்தா நல்லா உட்காந்து சாப்பிட்டு சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. யாருக்கு என்ன ஃபுட்டு வேணும்னு இங்கி பிங்கி வாங்கி போட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. கொஞ்சம் கூட பயமே இல்லை. அந்த ஜாம்பிஸ் மட்டும் வந்துச்சு, அதுங்களை வந்து நானே பொழந்து கட்டிடுவேன், டீச்சர்ஸ் நமக்கு சுத்தமாகவே பிடிக்காது, அந்த ஜாம்பிஸும் அப்படிதான் நினச்சி நம்ம போட்டு தள்ள வேண்டியதான் அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்கான். அதில் ஒருத்த மட்டும் நான் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியில் போகிறான். ஆனால் அந்த ஜாம்பிஸ் எல்லாமே இவங்களை சுற்றி தான் இவ்வளோ நேரம் இருந்திருக்கு. இதை பற்றி அவங்களுக்கு தெரியல, அதனால அவனை அங்கேயே பிடிச்சி அதுங்க அட்டாக் பண்ணுதுங்க. இவனுங்க கேங்கை சுற்றி அந்த ஜாம்பிஸ் ஃபுல்லாகவே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டு, அந்த கொஞ்சம் மெடிசன்ஸ் மட்டும் அவனுக்கு கிடைச்சிருக்கும், அதை எடுத்துக்கிட்டு அந்த வைஸ் பிரின்சிபல் அந்த பொண்ணு இருக்கிற பிளேஸ்க்கு இவங்க வந்துடுறாங்க. இப்போ இந்த பிளேஸ்ல இவன் மட்டும்தான் இன்னும் உயிரோட இருக்கா, மற்ற எல்லாருமே ஜாம்பிஸால பாதிக்கப்பட்டிருக்காங்க. யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள அடிச்சு நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ட்ரை பண்றான். இருந்தாலும் அந்த இடத்துல 1-2 இல்ல நிறைய ஜாம்பிஸ் இருக்கு, அதனால அவனும் அந்த ஜாம்பிஸ்க்கு இரையாயிட்டான்.
இந்த ஸ்கூல்ல இந்த 5 பேர் மட்டும்தான் ஜாம்பியால பாதிக்கப்படாம இருக்கிறாங்க. என்ன நம்ம இப்ப பண்ண போறோம் அப்படின்னு இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும்போது யாரோ கதவை தட்டுறாங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டூடெண்ட் தானான்னு இவங்க வந்து செக் பண்றாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு பொண்ணு தான். அவ வந்து அழுதுட்டு இருக்கா. ஜாம்பியால ஆனா பாதிக்கவும் பட்டிருக்கா. சரி இவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா பின்னாடில இருந்து அந்த பிரின்சிபலும் உள்ள வந்துடுறாரு. ஆக்சுவலா இவங்க அந்த ஜாம்பிஸ் எல்லாம் பிளான் பண்ணி இவங்களுக்கு வச்ச ட்ராப் தான் அது. இவங்க எல்லாரையும் பிடிக்கிறதுக்காக தான் இந்த பிளானவே போட்டிருக்குங்க. அப்புறம் என்ன அங்க இருக்கிற எல்லாரையும் அந்த ஜாம்பிஸ் பிடிச்சி பயங்கரமா அட்டாக் பண்ணிக்க ஆரம்பிக்குது. எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து இந்த ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட் இவங்க 3 பேர் மட்டும்தான் வெளியில வராங்க. வெளியில வந்து பார்த்தாலும் நிறைய ஜாம்பிஸா தான் இருக்கு. அங்க வந்து ஒரு கார் இருக்கு. அதுல ஏறி நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோ மட்டும் கரெக்டா ஏற போகும்போது அந்த சைக்கோ டீச்சர் இருக்கான்ல அவன் வந்து ஹீரோவை பிடிச்சி இழுத்துறான். ஹீரோ ஏறினானா இல்லையான்னு தெரியாம அவங்க 2 பேரும் கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்களுக்கு ஆப்போசிட்லயும் நிறைய ஜாம்பிஸ் வருது. அதை எதிர்த்து போயிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் ஹீரோ எப்படியாவது இவனை அடிச்சு போட்டுட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்றான். அந்த ஜாம்பியை பயங்கரமா அடிச்சு அந்த இடத்துல வந்து அவன் கொல்றான். கண்டிப்பா சேஃபா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க கார்ல போயிட்டு இருப்பாங்கல்ல அப்ப இவங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஜாம்பி வந்திருக்கும். அது மேல மோதி இவங்க காரே வந்து அப்படியே தலைகீழ கவிழ்ந்து கீழே விழுந்துருது. இதனால அந்த இடத்துல வந்து ஜாம்பிஸ் எல்லாம் வந்து இவங்களை மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இதுல இருந்து அவங்களால வந்து தப்பிக்க முடியல. கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறான். டே என்னை அந்த ஜாம்பியை கடிச்சிருச்சுடா என்னை கொன்று அப்படின்னு சொல்லிட்டு அவனே ரொம்பவே பாவமா வந்து சொல்லிட்டு இருக்கான். இவனை கொல்றதுக்கு இவனுக்கு வந்து மனசு கிடையாது ஜியாங் சிக்கு. இருந்தாலும் வேற வழியில அவன் ஜாம்பியால பாதிக்கப்பட்டிருக்கான். அதனால இவனோட கையாலே அவனை வந்து கொன்னுறான். இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஹைனாக்கு ஒன்றும் ஆயிருக்காது. நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது பின்னாடில இருந்து ஏதோ ஒரு பொண்ணு வந்து இவனை வந்து பிடிச்சிட்டு இருக்கு. யார் அது அப்படின்னு பார்த்தா அது நம்ம ஹீரோயின். அவளும் வந்து ஜாம்பியால பாதிக்கப்பட்டுறா. இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிருது. அவளை கொல்றதுக்கு அவனுக்கு மனசு வரல. அதனால கட்டி பிடிச்சிட்டு ஃபீல் பண்ணி இவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி ஒன்னா இருந்தப்ப பேசினதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கிறான். இதை கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு நிமிஷம் ஜாம்பியால அதெல்லாம் தாண்டி அவ வந்து வெளியில வந்து ஹீரோவை பார்த்துட்டு இருக்கிறா. அப்படி அவ பார்த்துட்டு இருக்கும்போது அவ தலையில வந்து அப்படியே ஒரு குண்டு பாயுது. என்னடா ஆச்சு யாரா அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு சோல்ஜர் இருந்திருப்பான்ல அவன் தான் வந்து கையில கண்ணை வச்சு இவளை வந்து ஷூட் பண்ணியிருந்திருப்பான். ஹீரோயினை நினைச்சு நம்ம ஜியாங்சிக் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த சோல்ஜர் வந்து மேல நின்றுட்டு இருந்திருப்பால அங்க பிரின்சிபல் வந்துடுறாரு. அவ்வளவுதான். இப்ப சோல்ஜரோட கதையும் காலி. இவ வந்து இது மாதிரி போயிருக்க கூடாது அப்படின்னு நினைச்சு இவன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இதுக்கு வந்து நிச்சயமா ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒரு முடிவு பண்றான். இவன் வந்து நேரா அந்த மாடிக்கு தான் போறான். போயிட்டு அந்த சோல்ஜர் கையில வச்சிருந்தால துப்பாக்கி கிரானைட் நிறைய வச்சிருந்திருப்பான். அது எல்லாத்தையும் எடுத்து அவன் வந்து அதுக்கு முன்னாடி அந்த ஸ்கூல் போர்டில் வந்து ஒரு ரத்தம் வந்திருக்கிறத பார்த்துருப்பான்ல. இப்போ அதுக்குள்ளேருந்து நிறைய தலையெல்லாம் வெளியில் வர மாதிரி இருக்கும். அதனால இவன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஷூட் பண்ணுறான். ஷூட் பண்ணதுமே அதுக்குள்ளேருந்து அந்த பிரின்சிபல் தான் வந்து வராரு. அப்படி வந்ததுமே அவரோட வாயில் கிரனைட்டை வச்சுட்டு இங்கேயே எல்லாரும் வெடிச்சு சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். பிளான் பண்ண மாதிரியே அந்த மொத்த ஸ்கூலுமே வெடிச்சு வந்து ஃபுல்லாக செதறிடுது. இதனால இவன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். ஏன்னா இங்கே வரும்போது ஹீரோயின் கூட வந்திருப்பாங்க. ஸோ ஹீரோயினை நினச்சா அவன் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறான். கட் பண்ணி இப்போ வந்து ஸ்கூலில் நிறைய ரத்தமாக வரதை காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த போர்டில் வந்து பிளட் வந்திருக்கும்ல அதுக்கு காரணமே இந்த போர்டுக்கு பின்னாடி தான் அந்த பன்றிகளை வந்து வச்சிருந்திருக்காங்க புதைச்சிருந்திருக்காங்க. அதுங்க வந்து ஜாம்பி வைரஸாக ஆனதுனால அது எதுவுமே பெருசாக பாதிப்பு இல்லாமல் அப்படியே இருந்திருக்குங்க. அதோட உறுப்புகள்னால தான் இந்த ரத்தம் எல்லாமே வந்திருக்கு. இங்கேருந்து இப்போ கிளம்பி ஒரு படகுல வந்து போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் ஒன்னா தானே வந்திருப்பாங்க. அதை பற்றி தான் வந்து அவன் யோசிச்சுக்கிட்டே இங்கிருந்து போகிறான். இதோட அந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. ஜாம்பி கிட்ட இருந்து கடைசியாக நம்ம ஜியாங்சிக் மட்டும்தான் வந்து தப்பிச்சிருக்காரு. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றியோ சீரிஸ் பற்றியோ நான் பேசணும்னு நினச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அண்டில் தென் டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.